ஆன்மீக நண்பர்களுக்கு ஸ்ரீ கமலா யாத்திரையின் இனிய வணக்கம். ஸ்ரீ கமலா யாத்திரை நடத்தும் இலங்கையில் உள்ள ராமாயணம் சம்பந்தப்பட்ட புனித இடங்களின் 8 பகல் மற்றும் 7 இரவு கொண்ட வரலாற்று சிறப்புமிக்க புனித பயணத் திட்டம். நாள் 1. சென்னை மற்றும் மற்ற நகரங்களில் உள்ள விமான நிலையத்தில் இருந்து விமானம் மூலம் கொழும்பு விமான நிலையம் சென்று இலங்கை நாட்டு விசா பிராசஸ் முடித்துவிட்டு 85 கிலோமீட்டர் பயணம் செய்து சிலாபம் சென்று மாதம்பை ஸ்ரீ முருகன் ஆலயம் தரிசனம் செய்கிறோம். மேலும் 20 கிலோமீட்டர் பயணம் செய்து முன்னேச்சரம் சிவன் ஆலயம், நல்ல விநாயகர் ஆலயம் தரிசனம் செய்து 10 கிலோமீட்டர் பயணம் செய்து மானாவாரி ஆலயம் தரிசனம் செய்து மேலும் 100 கிலோமீட்டர் பயணம் செய்து அனுராதபுரம் சென்று ஹோட்டலில் தங்குகிறோம். நாள் 2. காலை உணவுக்குப் பின் அனுராதபுரத்தில் உள்ள போதிமரம் தரிசனம் செய்து 100 கிலோமீட்டர் பயணம் செய்து மன்னார் சென்று திருக்கேதீஸ்வரம் ஆலயம் தரிசனம் செய்கிறோம். இத்தலம் நாயன்மார்களின் தேவாரப் பாடல் பெற்ற 2 இலங்கை தலங்களில் இதுவும் ஒன்றாகும். இக்கோவில் தரிசனம் செய்து பிறகு 2 மணி நேரம் பயணம் செய்து யாழ்ப்பாணம் சென்று முதன்மைக் கடவுள் முருகன் நல்லூர் கந்தசாமி ஆலயம் தரிசனம் செய்கிறோம். நாகபூஷணி அம்மன் ஆலயம் தரிசனம் செய்ய உள்ளூர் படகில் நயினாதீவு சென்று நாகபூஷணி அம்மன் ஆலயம் தரிசனம் செய்த பிறகு யாழ்ப்பாணம் சென்று இரவு உணவுக்கு பிறகு ஹோட்டலில் தங்குகிறோம். நாள் 3. அதிகாலை யாழ்ப்பாணத்திலிருந்து புறப்பட்டு ஏறநுற்றி 30 கிலோமீட்டர் பயணம் செய்து நாயன்மார்களின் தேவாரப் பாடல் பெற்ற 2 இலங்கை தலங்களில் ஒன்றான திரிகோணமலை திருக்கோணேச்சரம் ஆலயம் தரிசனம் செய்கிறோம். அருகில் உள்ள 18 மகா சக்தி பீடங்களில் ஒன்றான சங்கரி தேவி ஆலயம் ராவணன் வெட்டு தரிசனம் செய்து 10 கிலோமீட்டர் பயணம் செய்து ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் கோவில் தரிசனம் செய்து இரவு திரிகோணமலை ஹோட்டலில் தங்குகிறோம். நாள் 4. அதிகாலை திரிகோணமலை இருந்து 2 மணி நேரம் பயணம் செய்து சிகிரியா சென்று 1144 அடி உயரம் கொண்ட ராவணன் சிகிரியா கோட்டை கண்டுகளித்து மேலும் 30 கிலோமீட்டர் பயணம் செய்து தம்புள்ளையில் உள்ள புத்தர் தங்க சிலை தரிசனம் செய்கிறோம். பின் 45 கிலோமீட்டர் பயணம் செய்து மாத்தளை அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரி அம்மன் கோவில் தரிசனம் செய்து கண்டி சென்று இரவு ஹோட்டலில் தங்குகிறோம். நாள் 5. காலை உணவுக்கு பின் கண்டியில் உள்ள புகழ்பெற்ற தலதா மாளிகையில் உள்ள புத்தர் பல் கோவில் பார்வையிட்டு 2 மணி நேரம் பயணம் செய்து நுவரெலியா செல்லும் வழியில் இலங்கையில் அனுமன் முதலில் தன் காலடித் தடத்தை பதித்த ரம்போட மலைமுகடு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பக்த ஹனுமான் ஆலயம் தரிசனம் செய்கிறோம். அருகே அமைந்துள்ள ரம்போட நீர்வீழ்ச்சி கண்டுகளித்து நுவரெலியா சென்று இரவு ஹோட்டலில் தங்குகிறோம். நாள் 6. காலை உணவுக்குப் பின் ராவணன் சீதையை சிறைப்பிடித்து வைத்திருந்த அசோக வனத்தில் அமைந்துள்ள சீதா அம்மன் ஆலயம் தரிசனம் செய்கிறோம். கதிர்காமம் செல்லும் வழியில் திவுரும்பொல பௌத்தர் ஆலயம் தரிசனம் செய்கிறோம். இந்த இடத்தில்தான் சீதாதேவி அக்னி பரீட்சை செய்த இடம் என நம்பப்படுகிறது. மற்றும் ராவணன் நீர்வீழ்ச்சி பார்த்துவிட்டு கதிர்காமம் சென்று இரவு ஹோட்டலில் தங்குகிறோம். நாள் 7. காலை உணவுக்குப் பின் கதிர்காமம் சிங்காரவேலர் முருகன் ஆலயம் தரிசனம் செய்கிறோம். கொழும்பு செல்லும் வழியில் காலி டச்சு கோட்டை பார்த்துவிட்டு மேலும் பயணம் தொடர்ந்து சென்று கொழும்பின் புறநகரான மருதானை சென்று ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயம் தரிசனம் செய்து இரவு கொழும்புவில் உள்ள ஹோட்டலில் தங்குகிறோம். நாள் 8. காலை உணவுக்கு பின் கொழும்புவில் உள்ள பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஆலயம் தரிசனம் செய்து கொழும்பு விமான நிலையம் சென்று இலங்கையில் உள்ள ராமாயணம் சம்பந்தப்பட்ட இடங்களை பார்த்த இனிய நினைவுகளுடன் அவரவர் இல்லம் சென்று அடைகிறோம்.